நண்பர்களுக்கு வணக்கம். யூடியூப் நண்பர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு மெயின் ரோட்டில் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்காக போடப்பட உள்ள ஒரு ஷெட்டினுடைய ஃப்ரேம் அமைப்பு தான். இதை பற்றின விளக்கங்கள் உங்களுக்கு நான் நிறையா கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி சீட்டு போட போகிறோம். ஆரம்பத்துலேருந்து காமிக்கலான்னு பார்த்தேன், காமிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து போல்ட்டோட டைப்பு. புரியுதா உங்களுக்கு? பேஸ் பிளேட்டு கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து போல்ட்டோட சிஸ்டமில் கொடுத்துருக்கோம். இந்த பேஸ் பிளேட் இருக்குல்ல, இந்த பேஸ் பிளேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லெக்கு வந்து இந்த குப்பை வந்து ஒரு 4 அடிக்கு போட்டிருக்குறோம். இந்த தேவையில்லாத வேஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு 4 அடிக்கு கொட்டி ஏற்றிருக்கிறோம். ஆக்சுவலாக இது ஒரு 6 அடி பைப்பு. இந்த பைப்பு இந்த பள்ளத்துக்குள்ளே போட்டிருக்கிற வாசி காங்கிரீட்டு 4 அடிக்கு கீழே போட்டு அதுக்கு மேலே 4 அடி 2 அடி காங்கிரீட்டு போட்டு அதுக்கு மேலே 4 அடிக்கு இந்த வேஸ்ட்டு குப்பையெல்லாம் போட்டு ஏற்றிருக்கிறோம். ஏற்றி அதுக்கு மேலே இப்போ இதுலேருந்து கனெக்ஷன். இது வந்து ஒரு பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இது பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இந்தமாரி வேஸ்ட்டு கல் மண் ஓட்டில் இதில் காங்கிரீட் வந்து பிடிக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் கீழேயே இதை பார்த்திங்கன்னா தெரியும். கீழேயே இதுலேருந்து இப்போ 4 அடிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு கீழே 2 அடிக்கு காங்கிரீட்டு போட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 4 அடி ஃப்ரீயாக இருக்கும் பேஸ் பிளேட் வரைக்கும். ஸோ இந்தமாரி அமைப்பில் நம்ம செய்கிறப்ப ஷெட்டு வந்து இப்போ உங்களுக்கு பள்ளத்தில் இருக்கக்கூடாது கடை அப்படிங்கிறதுனால இதுக்கும் இடத்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பள்ளமாக இருக்குது. இது மேட்டில் கொட்டி மண்ணை கொட்டி மண்ணையும் ஏற்றியிருக்கோம். இதுவும் நாங்களே பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை வந்து டைரெக்டாக வந்து சிங்கிள் ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கோம். 4க்கு 2. இது வந்து 20க்கு ஒரு 30, 20 நீளமும் 30 அகலமும் உள்ள ஒரு ஷெட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 1/2 பைப்பு. ட்ரெஸ்ஸு வந்து 4க்கு 2 அமைப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது 4க்கு 2ங்கிறது ஆக்சுவலாக ஹெவி பைப்பு. இது வந்து நமக்கு முக்கோணம் போடாமல் சென்டரில் கால் இருக்கிற வாசி ஒரே சிங்கிள் பைப்பாக போட்டு டேரெக்டாக வெல்டிங் பண்ணியிருக்கோம். போல்ட்டடு பண்ணலாம், போல்ட்டடு அவங்க வேணான்ட்டாங்க. ஸோ இதேமாரி டேரெக்டாக செஞ்சுருக்கோம். 4க்கு 2 போட்டு மேலே வந்து 3க்கு 2 கொஞ்சம் வேலை இன்னும் முடியாமல் இருக்குது ஒரு பர்லைனில். ஸோ அந்தமாரி சிஸ்டமில் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஊனியிருக்கோம் ஃப்ரண்டில். இந்த சேனல் எதுக்காக அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த சேனல் வந்து சட்ரு போடணும். இப்போ அந்த சைடு வந்து செவுரு வரப்போகுது ரெடிமேடு. அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சட்ரு வரும். இதுதான் வந்து ஆக்சுவலாக கடையோட அவங்க வந்து அரௌண்டு 10 அடி நீளமுள்ள ஒரு சட்ரு போடணும். ஒரு இரும்பு கடை வந்து இங்கே பயன்படுத்துகிறதா இருக்காங்க. ஸோ அதுக்காக 10 அடி வேணுங்கிறதுக்காக அதுக்காக பிளான் பண்ணி அதையும் காங்கிரீட்டு போட்டிருக்கிறோம். எல்லாமே ஹெவியாக போடுறது இன்க்ளூடிங் காங்கிரீட்டும் நாங்களே போட்டு கொடுத்துருவோம். டிக்கிங் பண்ணி அதாவது குழி நோண்டி அதுக்கு மேலே காங்கிரீட்டு போடுறது. அதுக்கப்புறம் கால் போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு பர்லைன் போட்டு சீட்டெல்லாம் வந்து அவங்க ஆக்சுவலாக இது மெட்டீரியலுக்கு எல்லாமே வந்து லேபர் சப்ளை தான். நாங்கள் மெட்டீரியல் எல்லாமே சப்ளை பண்ணது எல்லாமே கஸ்டமரு. நாங்கள் ஒன்லி லேபர் ஒர்க் மட்டும்தான். ஸோ அதனால் எல்லாமே அவங்க பழசில் எடுத்து கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. பழசை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இது போடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு காலுக்கும் ஒரு காலோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே ஒரு 10 அடி. அதேமாதிரி இந்த கால் டு கால் 10.5 கிட்டத்தட்ட அரௌண்டு ஒரு 21. இந்த டிஸ்டன்ஸு 21 வரும். இது வந்து ஒரு 14, இது ஒரு 14 அகலத்தில். நீளத்தில் 10.5 வரும். ஸோ அதை பார்த்துக்கங்க. எல்லாமே டம்மி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி எதுன்னு வீடு செய்யணும் இல்லது எதுவும் ஒர்க் ஷாப்பு இல்லை பட்டறை இல்லை எதுன்னு ஷெட்டு ஒர்க்கு எனி டைப் ஆஃப் ஷெட்டு ஒர்க்கு எது இருந்தாலும் எல்லாமே வந்து லோ காஸ்ட்டில் எங்களால் செஞ்சு தர முடியும். ஏன்னா காங்கிரீட்டு தனியாகவும் குழி நோண்டுறதுக்கு தனியாகவும் எல்லாமே தனித்தனியாக ஆளை போடாமல் நாங்கள் எல்லாமே ஒரே ஆள் செஞ்சுருவோம். இந்த மண்ணை கொட்டி நிரப்புறோம் அப்படின்னா இந்த வேலையும் சேர்த்து நாங்களே செய்கிறோம். மண் வந்து ஒரு டிராக்டருக்கு இவ்வளோ ப்ளஸ் நிறவறதையும் சேர்த்து
சைட்டில் கொட்டி இது இப்போ அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 670 சதுரடி உள்ள ஒரு கடை. இந்த கடையினுடைய சதுரடி வந்து பார்த்திங்கன்னா 670 வரும். இதை வந்து ஒரு 4 அடிக்கு மண்ணை கொட்டி தூக்கியிருக்கோம். 3 அடி 4 அடி அரௌண்டு. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 24 டிராக்டரு 23 டிராக்டரு இதில் வந்து கொட்டி நிரவி இருக்குது. எல்லாமே கான்ட்ராக்டாக நாங்களே பண்ணுறோம். இதில் கொட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இது வெறும் சிப்ஸு ஜல்லியாக கொட்டணும், காங்கிரீட்டுக்கு உடச்ச தூளாக இருக்கணும் அப்படின்னா அது மண்ணுனா ஒரு ரேட்டு, கொஞ்சம் மீடியமாக கல் மண் எல்லாம் கலந்து உள்ளதுன்னா அது ஒரு ரேட்டு. ஸோ அதேமாரி மண்ணையும் நாங்களே பண்ணுறோம், கொட்டி நிறவுறதும் நாங்களே பண்ணுறோம். இல்லது மண் மட்டும் கொட்டினாலும் அதுவும் செய்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணவும். நல்ல முறையில் செய்து தரப்படும் எல்லாமே, எல்லா வகையான வேலைகளும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். மென்மேலும் இந்தமாரி வீடியோஸ் போட்டு புதுசாக வரக்கூடிய வெல்டர்களுக்கும் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பண்ணுற பிளானிங்கு இதேமாரி அவங்களும் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட மாரி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க முடியும். இதேமாரி செஞ்சிங்கனாக்கா நமக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்டட் தான். பழசில் எடுத்து கொடுத்தாங்க. இது கம்ப்ளீட்டாக பழசை மட்டுமே வச்சு செய்யப்பட்டுள்ள ஒரு ஷெட்டு. எதுவுமே புதுசு கிடையாது. சீட்டு மெட்டீரியலு எல்லாமே A to Z எல்லாமே பழசு வாங்கி ஜாயிண்ட் அடித்து செஞ்சு கொடுத்தோம் கஸ்டமருக்கு. ஸோ இதுமாரி எதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கள், நல்ல முறையில் செய்து தரோம். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில்.